வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா அப்பா நான் மட்டும்தான். சொந்த ஊர் எது? தஞ்சாவூர் பக்கம் சார். ஆனா நாங்க இங்க வந்து செட்டில் ஆகி ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலி நான் கூட இங்க வந்து பிறந்ததா தான் அம்மா சொல்லுவாங்க. படிக்க போன இடத்துல நீ திலகாவை காதலிக்கிற விஷயம் உங்க வீட்டுல தெரியுமா? தெரியாது சார். ஏன் சொல்லல? எப்படியும் இந்த வருஷம் காலேஜ் முடிஞ்சிரும். முடிஞ்ச உடனே சொல்லலாம்னு நினைச்சேன் சார். இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ள எப்படிடா உனக்கெல்லாம் கல்யாணத்தை பத்தி பேச தைரியம் வந்துச்சு? என்ன வாடா போடான்னு உரிமையா பேசுறேன்னு நினைக்கிறையா? அப்படியெல்லாம் இல்லை சார். சரி, நீ கிளம்பு. ஓ இல்லை சார், திலகா விஷயத்துல உங்க அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன் சார். என்ன அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கணும் உனக்கு? எனக்கு திலகாவை கட்டி கொடுக்குற விஷயத்துல. திலகாவை கட்டி கொடுத்து தொலைக்கிறோம், வேற என்ன பண்றது? ஆனா உனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் இல்லாம திலகாவோ, திலகா இல்லாம நானும் இருக்க முடியாது சார். நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் சார். எங்க வீட்டு பொண்ணு யாருக்கு கட்டி கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும். உன் அபிப்பிராயம் எதுவும் எனக்கு தேவையில்ல, நீ கிளம்ப. பெரிய இவ மாதிரி பேச வந்துட்டான் சார். திலகாவுக்கு பிடிக்காத எதையும் யாரும் ஃபோர்ஸ் பண்ண செய்ய நான் அலோ பண்ண மாட்டேன் சார். எனக்கும் திலகாவுக்கு கல்யாணம் நடக்கணும். திலகா காலத்துல நான் தான் தாலி கட்டுவேன். முடிஞ்சா தடுத்து பாரு. என்ன பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவியா நீ? உன் சொந்த அண்ணா சட்டைய ஒருத்த பிடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க போறியா குட்டி? ஐயோ சாரிண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. கையேடுறா. மன்னிப்பு கேளு. ஒழுங்கு மரியாதை எங்க அண்ணன் மன்னிப்பு கேளுடா. என்ன மன்னிச்சிருங்க சார். ஏதோ கோவத்துல சட்டையை பிடிச்சிட்டேன். இங்க பாருங்கடா, நான் உன சின்ன பொண்ணு இல்ல, காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். நானும் அருணும் உயிருக்கு உயிரை லவ் பண்றோம். என் வாழ்க்கை அருணோடதான். எங்க கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணுமா இல்லையா அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீ கிளம்ப. இப்போ உனக்கு திருப்தியா? என்னைக்கு அப்படி கேக்குறீங்க? வீடு 2 பட்டா உனக்கு கொண்டாட்டம் தானே? சொல்றேன். அந்த ஆளு பேரு முகுந்தன்னு சொன்னதா ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ண 2 வாட்டி கூட்டிட்டு வந்தா. முதல்ல அந்த பொண்ணு பயந்துருச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க போல இருக்கு. அங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால மறுபடியும் என்கிட்டே கூட்டிட்டு வந்தான். நான் தாங்க சுத்தம் பண்ணி அனுப்புனேன். குழந்தை அவளை அந்த படுவாவை அப்படி பண்ணிருக்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை மனசாட்சியே இல்லாம பண்ணிருக்கீங்களம்மா. ஏங்க நாங்க மட்டும் என்ன இந்த ஈன தொழில வேணும்னா பண்றோம்? சமைக்கப்பட்ட வேலைங்க இது, சமைக்கப்பட்ட வேலை. உங்களை மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா
அவன் முகம் தெரியாத எவனோ ஒருத்தகிட்ட ஏமாந்து வயிற்ற ரொப்பிக்கிட்டு ஏன் முன்னாடி வந்து நின்னா. நான் பெத்தவளாச்சே, என் உடம்பெல்லாம் பதறி போச்சு. வெளியே தெரிஞ்சா என் மான மரியாதையெல்லாம் போயிடுமேன்னு வேற வழியே தெரியாம நானே என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவ வயிற்ற சுத்தம் பண்ணேங்க. அதுக்கப்புறம் அதுவே என் தொழிலா போச்சுங்க. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்னோட 13வது வயசுல இருந்து அந்த முகுந்தனோட அப்பா கிட்ட வேலைக்கு இருக்கம்மா. இத்தனை வருஷமா நாயா பேயா அந்த குடும்பத்துக்கு உழைச்சிருக்கம்மா. அந்த பையனெல்லாம் என் தோல்ல தூக்கி போட்டு நான் வளர்த்திருக்கம்மா. நல்லதுக்கு எங்க காலம் இருக்குமா? என் குழந்தைய சிலாபரணமாக்கி அவளை சாய அடிச்சிட்டு அவன் மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பழகிறானம்மா. இவெல்லாம் உயிரோட இருக்கவே கூடாதுமா. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்மா. என்னப்பா சொல்லு. இனிமேலும் எந்த பொம்பளை பிள்ளைக்கோ இந்த மாதிரி அபார்ஷன்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்கம்மா. பிளீஸ்மா. கேட்கறதுக்கே ரொம்ப நகராசமா இருக்குமா. அந்த மாதிரி நேரத்துல அந்த பொண்ணுங்களும் எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுதுமா. ப்ளீஸ். சரிப்பா, இனிமே நான் பண்ண மாட்டேன். சரிம்மா, நான் வரேம்மா. வாப்பா. நானும் 2 நாளா பார்க்கறேன், வீடு பூட்டியே இருக்கு. நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சவன திலகாவை அவங்க அண்ணன் எங்கேயாவது கடத்திட்டானா? வாடா. ரேணு, அவ மயக்கத்துல இருக்கா. திலகா, என்ன முகுந்த் சொந்த தங்கச்சி இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? என்ன பண்றது? விட்டா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறா. அதுக்கு இவ சப்போர்ட் வேற. விட்டா ஒண்ணு, அப்ப மயக்கம் போட்டோம், இப்பதான் எந்திரிக்கிறா. என்ன ரேணுகா, பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆயிடுச்சா? முகுந்த், அவளை ஏய்! அவளை ஒண்ணும் பண்ண வேணாம். ஹேய், உன்னை இங்க எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்தனா? இவங்க 2 பேருக்கும் நீ கொஞ்சம் புத்தி சொல்லணும். என் பேச்ச கேட்டு என் தங்கச்சி என் ஃப்ரெண்ட் லாயரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சொன்னா இவ கேப்பா, இவ சொன்னா அவ கேப்பா. சோ நீ உட்காந்து இவங்க 2 பேருக்கும் புத்தி சொல்ல. நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஓ உட்காரு. முகுந்த்,